இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. கன்னியாகுமரி கேன்சல். பிரிட்ஜ் மேலே நிறுத்துங்க. ஓஹோ, ஓ இங்கே சரியாக இருக்கும்டா டே. இதுவும் இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும்டா. ஆனால் இப்படி போக முடியுமாண்ணா? இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வியூ நல்லதாக போச்சு. இந்த சைடு வந்தது. மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க பார்ப்போம். வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அங்கே வந்து முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அதை நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு இது எப்படி போனேன், இந்த ரூட்டு எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்டு வச்சு இப்போ போயிட்டு இருக்கோம். சரி, பாய் பாய் பாய். வாங்கலாம் போகலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இல்லையாடா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுல்ல? ஓகே. இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம கன்னியாகுமரி போவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ கன்னியாகுமரி கேன்சல். நம்ம அப்படியே பாபநாசம் சைடு போக போகிறோம். நாங்கள் போயிட்டு குற்றாலம், அகஸ்தியர் டேம் ஆச்சு, முதுமலை டேமா இப்போ பேர் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகலை. ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:43. இப்போ இருட்டாக தான் இருக்குது. விடிய காலையில் கிளம்புறோம். நம்ம இப்போ அங்கே இடத்த எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நேராக பெங்களூருக்கு தான் போகிறோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 7:45 7:50 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ பார்க்கணும் எத்தனை மணி இப்போ ரீச் ஆகும் தெரியல. நம்ம டேரெக்டாக அங்கே முடிச்சுட்டு அப்படியே போக போகிறோம். நம்ம கசின்ஸு என் தம்பிங்க கூட வந்துட்டுருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் அவங்க 2 பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நம்ம முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக போக வேண்டியதான். ஓகே, இதுக்கப்புறம் ஃபுல்லாக எயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் அப்படியே இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு சிட்டிக்கிட்ட இல்லை கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முன்னாடி ஃபர்தர் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இன்னும் 17 கிலோமீட்டர் இருந்தால் தான் போனோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மணிமுத்தாறு டேம் கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்போ ஓட்டின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் கசின் தான் ஓட்டின்னு இருக்கான். நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். அது ஃபுல் பிளான் இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு எங்கள் அப்பா கிட்ட சும்மா பேசின்னு இருந்தேன். கன்னியாகுமரி போகலான்றதுன்னு சொன்னோன்னே எதுக்கூட அங்கே போகிறீங்க, எத்தனை வாட்டிடா அங்கே போய் பார்க்குறது, இந்த மாதிரி இப்போ மணிமுத்தாறு இந்த பக்கம்லாம் போங்கடா, இதெல்லாம் போனதில்லை இல்லையா, அதெல்லாம் நல்ல இடம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவரு தான் ஐடியா கொடுத்தாரு. எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ டைம் 5:55. இப்போ அப்படியே செம்மையான வியூ அப்படியே பார்த்துருப்பாரு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த இதில் தான் போக போகிறது. சூப்பராக இருக்கு. பின்னாடி உக்காந்துருந்தேன்னு க்ளவுஸை கழட்டி வச்சேன். இப்போ அப்படியே ஓட்டின்னு இருக்கேன். அவ்வளோதான், க்ளவுஸ் திருப்பி கொஞ்ச நேரம் ஓட்டி போடுவேன். ரூட்டு செம்மையாக இருக்கும். ஐயோ இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோடு செம்மையாக இருக்கு. ரூட்டே ஒரு மாதிரி சைக்காக இருக்கு. டேமுக்கு தான் இப்போ டேரெக்டாக போட்டிருக்கு. டேமுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 10 நிமிஷத்தில் போயிடுவோன்னு போட்டிருக்கு. நாங்கள் டேம் எத்தனை மணிக்கு ஓப்பன்னு கூட எங்களுக்கு சரியாக தெரியல. ஏன்னா கூகுள் மேப்பில் நான் பார்த்தப்போ எனக்கு எதுவும் கண்ணில் படல. இப்போ போய் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்து ஓப்பனாக இருக்காது கன்ஃபார்மாக. ஹில் ஸ்டேஷன் மாதிரியா இல்லை எப்படின்னு தெரில. ஏன்னா இதை பற்றி நான் எப்பவுமே வீடியோவும் பார்க்கல, ஒன்றும் தெரில. இந்த சைடு வீடியோவும் பெருசாக நான் என் கண்ணில் படல இது வரைக்கும். நான் இது எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் 200 250 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது பக்கத்தில். ரோடு சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குதுப்பா. மணிமுத்தாறு என்ட்ரி ஆயிட்டோம். ரோடு போமா? தப்பு பண்ணிட்டேன். இப்படி போயிருக்கணும். ஒரு வாட்டி விளாக் எதுனா பேசின்னு இருந்தோன்னா இது ஒன்று பண்ணிடுறேன் இப்போல்லாம். நம்ம தூக்கம் வேற இல்லை, எப்படி போகிறேன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு ஓவரால் ரைடு வந்து ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு மொத்தமாக. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது
கூகுள் மேப்பு ஒரு நியர்லி 15 ஹார்ஸ் கிட்ட காமிச்சிச்சு. நம்ம எத்தனை மணிக்கு போவோம்னு தெரியலை. ஸோ பார்க்கணும். ரோட் நல்லா வந்துட்டு இங்கே ஃபுல்லாக போடல. நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க போல். எல்லாம் சைடில் தான் போகிறாங்க போலப்பா. ரோடு அப்படியே இதுவே ஒரு மண்பாதை மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே நான் ஸ்கிப் பண்ண நிறைய பிளேசஸும் இருக்குது இது போக. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் பெங்களூருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அங்கே டைம் இருக்கணும், ப்ளஸ் டயர்டாகும் எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட சில ரீசன்ஸ்னால பிளேசஸ் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம பாய்ஸும் ரிட்டன் ஊருக்கு போயிடுவானுங்க. ஸோ நானும் கையை கூட வந்தாலே வரும்போது அந்த தம்பியும் நாங்கள் 2 பேரும் பெங்களூரு, இவங்க 2 பேரும் ரிட்டன் நேட்டிவ்க்கு போயிடுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். ஜஸ்ட் 450 மீட்டர்ஸ். பிரிட்ஜ் மேலே நிறுத்துங்க. ஓஹோ இங்கே சரியாக இருக்கும்டா டேய். நடு பிரிட்ஜில் நிற்க வச்சுட்டு அந்த சைட்லேருந்து சன்ரைஸ் ஆகிற சைடில் எதுனா ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பாரு. எங்கே பாரு 3. அவசரப்படாத பையன், வீடியோ எடுக்கிறதுல அவசரம். ஆனால் ஒன்று, டேமில் ஃப்ளோ இல்லை. இதில் சொன்னோம்பா இங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்குது. சைடில் இருந்தால் இடம் இருக்கும் போல், தண்ணி வருது. ஒலி விட்றா. இப்படி தான் பஞ்சரை போட்டு கட்டி வச்சுருக்கேன். வரும்போது எத்தனை இந்த பேக்கை தூக்கி போட்டாச்சு. இதுதான் மை பாய் 3 தம்பிகள். ஒவ்வொருத்தனை எப்படி இருக்கான் பாருங்க. ஸ்பாட் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜோனுக்கு போய் பார்ப்போம். என்னென்ன கிளம்ப போகிறோம். முன்னாடி போய் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வரலாம். டேம் கிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு. உக்காரா போலாமா ப்ரோ? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் டேம் கிட்ட தான் ஏதோ காட்டுச்சு. நம்ம நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. லோட் ஆகலை. ஆனால் நான் எப்போதும் லோடை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். நம்ம வந்தால் இப்படி தான் என்ட்ரி ஆகணும். இறாடே இல்லை எப்படி மேலே ஏறுதுன்ட்டு இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு இப்போ காமிச்சிருக்கு. அதில் தான் ஏற்றுருவாங்களா இல்லை எப்படின்னு அதான் பார்த்தேன். அதே மாதிரி தான் இந்த சைடு ரோடு காட்டுது, இந்த பக்கத்துலேருந்து போகிறதுக்கு. அதுக்கு தான் இப்படி போகலானே பார்த்துட்டு கிளம்புந்து. ரோடு சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ரூட் ஒன்று தெரியுது. பிரிட்ஜுக்கு மேலே இந்த சைடில் ரோடு போகுது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தால் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுவும் இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும்டா. நடுவில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தா சூப்பராக இருக்கும்டா. நம்ம நின்று எடுத்தா சூப்பராக இருக்கும்னு வரல, வண்டி எடுத்தா சூப்பராக இருக்கும்னு வருது. இங்கே பாடுறா டேய். ரோடு இருக்காடா இன்னும்? டேம் சைடு கனெக்ட் ஆகிற மாதிரி ரோடு இருக்கா இல்லை எப்படி? இது டேம் கனெக்ட் ஆகிற மாதிரி ரோடு இருக்கா? அப்போ அங்கே போயிட்டு அப்படியே போயிடலான்றியா? ஏன்னா இங்கே ப்ரோ இங்கே வரைக்கும் இருக்கு. இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன். ஆனால் அதுதான் லாஸ்ட் ஆயில் எதுவும் தெரில. சரி அப்போ வீக்கெண்ட் ஸ்டெப் போயிடலாம். ஓகே நம்ம போனோம். அந்த சைடு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு அந்த பக்கம் ரோடு போச்சு அப்பயே. அதில் போய் பார்ப்போம். நம்ம அந்த பக்கம் தான் மேலே ஏறி போகலான்னு பார்த்துட்டு இருக்குது. போவோம். அப்பா சன்னு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு.
கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய சன்ரைஸை மணிமுத்தா டேம் கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். லொக்கேஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்குதுப்பா, சைலண்ட்டாக, கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. க்ளோஸ் வாப்பா டேமுக்கு மேலே, டேம் மேலே போய் பார்த்துட்டு போவோம். இரு அண்ணா, இப்படி போக முடியுமாண்ணா? கேள்றா. போகலாம், டேம் பெருசு தானே, போகலாம் வா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ, ஃபேன் ஆன் ஆக போதே. ஓகே, இதில் இப்போதைக்கு நம்மளால் வண்டி கொண்டு போக முடியாது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த சைடில் நடந்து போயிடுவோம். பரவாயில்ல, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, டிக்கெட்டு கேட்கலை, ஃப்ரீயாக தான் இருக்குது. அடே அங்கே விட்டுரு, புல்லட் கிட்ட அங்கே விட்டுறலாம். அங்கே விட்டுலாமா? இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வியூ நல்லதாக போச்சு. இந்த சைடு வந்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம பாய்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. பைக் எடுத்துன்னு போக முடியாதுனால நடந்து போகிறோம். இங்கே அப்படியே ரெயின்போ தெரியுது பாருங்க. இதுதான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும். இப்போ அவ்வளோதான் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். நல்லா தான் இருக்குது இடம். சன்ரைஸும் ஆல்மோஸ்ட் ஆகிவிட்டது. இந்த பக்கம் மவுண்டன் வியூ. ஓஹோ, பட் ஃபேஸ் கொஞ்சம் ஸ்வெட்டியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்வெட்டி கொஞ்சம் அயஞ்சி வரும்போது இப்போ பார்க்கணும். காற்று நல்லா அடிக்குதே. இப்போ இடம் செம்மையாக இருக்குது. குரங்கு வேலை பண்ணுறா பாருங்க. அங்கே ஒத்த இதோ 3 பேர் ஏதோ தனித்தனியாக பண்ணின்னு வரானுங்க. நம்ம ஆட்டுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். நம்ம மேலே வந்துட்டோம். மேலே ஏறி கொஞ்சம் பக்கம் தான். இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு வியூ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே மேலே ஒரு இடம் தெரியுது இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறது. சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே போகலாம். பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஏறி போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வழி லேசாக செங்குத்தாக ஏறுது. நம்ம ஏறி வந்த படியோட ஃபைனல் டாப் கிட்ட வந்துட்டோம். ரொம்பலாம் இல்லை, சின்னதுதான். நாங்கள் பேகு, ரெடி, ஜாக்கெட், ஹெல்மெட் அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துட்டோம். இங்கே வந்து 2 வியூ பாயிண்ட் இருக்குது, 2 சைடுக்கு. சன்ஷேடு தான் அடிக்குது. ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இது. இந்த குஹா மாதிரி ஒன்று போதும் அந்த சைடு. அந்த தண்ணி எங்கே போதுன்னா நம்ம வண்டி நிற்க வச்சோம் இல்லையா, அந்த சைடு தான் வருது. இப்போ நம்ம இன்னொரு சைடு காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம டேம் கிட்ட மேலேருந்து காமிச்சோம் இல்லையா, அது இங்கே தான் வருது பாருங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி இப்படியே போகுது பாருங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு.
நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். சொல்லப்பா நீயே அவனுக்கு அப்பமா சொல்லு இப்போ வேணாம். ரைட்டே வாடா. அவர் இந்த சைடு தான்டா காமிச்சாரு. மேப்பில் 2 பக்கமும் காமிச்சிச்சு. அதுக்கு தான் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அங்கே வந்து முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அதை நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு இது எப்படி போனேன், இந்த ரூட்டு எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்டு வச்சு இப்போ போயிட்டு இருக்கோம். தண்ணி கொஞ்சம் இது என்னதுப்பா வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம போய் தான் செக் பண்ணோம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து மணிமுத்தார் டேமு. இதுக்கு பின்னாடி தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது லொக்கேஷனு நம்ம போகிறது. நம்ம இப்படி வர்றதுக்கு தான் இப்படி சுற்றி வந்தோம். போயிட்டேன் ரைட்டு. என்னென்னா 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சட்டுன்னு போயிடலாம். இப்போ நம்ம திருப்பி இதே ரூட்டில் தான் வரணும். நான் தப்பு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இப்படி இருந்து வந்துச்சு. பட் அந்த தப்பு நல்லா தான் போச்சு. இங்கே வியூ பாயிண்ட் எல்லாம் செம்மையாக பார்த்தோம். இதோடா இதுதான்டா அது. சுத்தமாக தண்ணி இல்லை. ஆமாம். இருறா அங்கே யார் வரான்னு பாடுறா. அவ்வளோதான். இந்த ஸ்பாட் தான் கைஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தது. ஆனால் அப்போ தண்ணி ஃப்ளோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இல்லை. அங்கே இருக்கிற ஸோ தண்ணி இங்கேருந்து தான் ஃப்ளோ வருது. நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ ஏதாச்சும் அட்டாச் பண்ண முடிஞ்சால் பார்க்குற ஏதாச்சும் வீடியோ கிடச்சிச்சுன்னா ஸோ அதில் பாருங்கள். அதில் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே இவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பக்கத்துலேயே 2 இடம் இருந்துச்சு. 2த்தையும் பார்க்க முடியல. ஐ மீன் ஒன்றுத்தை பார்க்க முடியல, ஒன்றுத்தில் நம்ம பார்க்கணும்னு நினச்ச மாதிரி பார்க்க முடியல. ஸோ இங்கே ஃப்ளோ கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. அது வரும்போதே சொல்லிட்டேன். இன்னொன்று மணிமுத்தார் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோன்னா காரில் வந்தால் மட்டும்தான் அலோடாம். மற்றபடி வேறு எதில் வந்தாலும் நாட் அலோட். பிகாஸ் டைகர் ரிசர்வ் ஏரியாவே ஏதோ தான் வருது. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட தான் வருது இது. அதனால் ஒன்லி 4 வீலர்ஸ் ஆர் அலோடுன்ட்டாங்க ஒரே பேச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயின்ட்டுருக்கோம். அதுதான்